கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை ஜீவ வார்த்தை மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். யாராவது சோர்ந்திருப்பீங்கன்னா உங்கள் சோர்வை கர்த்தர் மாத்துறார். பயந்திருப்பீங்கன்னா பயத்தை மாத்துறார். தேவைகளோடு இருப்பீங்கன்னா தேவைகளை சந்திக்கிறார். பயப்படாதீங்க. இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனம். 1 நாளாம் 12. பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். ஜீவ வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். அதாவது தேவனுடைய பெட்டியை சுமக்கவும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யவும் லேவியரை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மேன்மையான பணிக்கு அந்த லேவி கோத்திரத்தை லேவியரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய காரியம்! ஆண்டவர் தெரிந்து கொள்வோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். ஆண்டவர் சிலரை விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் உங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா? ஆண்டவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், வியாதிஸ்தரை சுகமாக்கவும் அனுப்பினார். அதே போல் ஆண்டு உங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா? நிச்சயமாய் தெரிந்து கொள்வார். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு, தேசத்துல குறிப்பாய் நல்ல தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு தெரிந்து கொள்வார். உங்க பிள்ளைங்களை நல்ல படிப்பு படிக்க தெரிந்து கொள்வார். நல்ல வேலையை ஆண்டவர் செய்வதற்கு தெரிந்து கொள்வார். நிச்சயமா நடக்கும். தேவி கோத்திரத்தை கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறதுக்கும் அதுக்கு முன்னால பணிவிடை செய்வதற்கும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். சபையில ஒரு முக்கியமான குடும்பமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு முக்கியமான ஒரு குடும்பமாய் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் அதை செய்ய போகிறார். இந்த அதிசயத்தை பார்க்க போறீங்க. கண்டிப்பா பார்க்க போறீங்க. இந்த நாளிலேயே அதற்கான ஒரு அதிசயம் நடப்பது உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவர் லேவியரை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கவும் பணிவிடை செய்யும் தெரிந்து கொண்ட தேவன். இந்த நாள் நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகளை விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய, சமுதாயத்திலே பெரிய காரியங்களை செய்ய, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே நடத்துங்க. ஒரு வியாதிப்பட்டவர்களுக்காக இடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் படுகிற வேதனைகளை கண்ணோக்கி பாரு. எல்லா கொடிய நோய்களும் விலகட்டும். கேன்சர் விலகட்டுமே, விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இருதய பிரச்சனை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி கஷ்டப்படுகிற மக்களை சுகமாக்குங்க. இருதய வாழ்வு பிரச்சனையினால அவதிப்படுறவங்களை சுகமாக்குங்க. ஆண்டவரே, மூச்சுத்தன்னால் கஷ்டப்படுறவங்களை சுகமாக்குங்க. கிட்னி பிரச்சனையை மாத்துங்க. லிவர் பிரச்சனையை மாத்துங்க. இடுப்பு வலி மாறட்டும். மூட்டு வலி விலகட்டும். தோல் வியாதி விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாய் சொரியாசிஸ் என்று மக்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணையட்டும். விவாகரத்து வழக்கு வாபஸ் பெறப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். சொந்த வீட்டில் அவர்களுக்கு வீட்டை கொடுங்கப்பா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருங்க. ஊழியத்தை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.